மென்டல் டிஸார்டர் உடம்பில் எத்தனை மேனுப்புலேஷன் கேஸ் லைட்டனிங் உன் ஈரக்கண்ணில் மொத்தம் எத்தனை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இந்த நார்சிஸ்டினுடைய தொல்லைகள் அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நம்மளுடைய அட்வொகேட் இல்லையா, நம்ம டிவோர்ஸ் இந்த மாதிரியான ப்ராசஸில் நம்ம இருக்கிறோம். நம்ம லீகல் ஓரியன்டாக நம்ம இந்த டொமஸ்டிக் வயலன்ஸு சம்வாட் இந்த மாதிரியான கேசஸ் எல்லாமே நம்ம நார்சிஸ்ட்க்கு எதிராக போட்டிருக்கலாமா இல்லை போடலாம் நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்போ அட்வொகேட்டுக்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். பிஃபோர் தேட் இட்ஸ் அ இம்பார்ட்டன்ட் திங்க் நான் சொல்லிடுறேன். என்னென்னா வர்ற 20th வரைக்கும் நம்மளுடைய ஷெட்யூல் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. 20th மார்ச் 2025 வரைக்கும் நம்மளுடைய ஷெட்யூல் எல்லாமே ஃபுல்லாக இருக்குது. தயவுசெய்து இனிமேல் யாரும் நீங்கள் புக் பண்ண வேண்டாம். இப்போதைக்கும் ஏதாவது கேன்சல் பண்ணால் நாங்களே, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுனால சொல்லுங்கள். பட் ஏதாவது கேன்சல் ஆச்சு அப்படின்னு சொன்னால் நாங்களே உங்களுக்கு நடுவில் இது பண்ணுவோம். ப்ளஸ் நடுவில் அந்த வெக்கேஷன் வேறு நான் போக வேண்டியது இருக்குது, எல்லா வித விஷயங்களும் இருக்குது. அதனால் கொஞ்சம் 20th வரைக்கும் நோ மோர் நியூ புக்கிங், அதான் விஷயம். அதை மாதிரியே சொல்லிடுறேன். இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நீங்கள் இதான் நம்மளுடைய அட்மின் நம்பர், நீங்கள் ஷோ பண்ணுங்கள், நம்ம இது பண்ணலாம். 2 கேட்டகரி ஆஃப் பீப்புள் மட்டும் தயவு செய்து கவுன்சிலிங் வாங்க, மற்றவர்கள் வர வேண்டாம். ஃபஸ்ட்டு விஷயம், நான் என்னை செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். எனக்கு நிறைய ட்ராமா இருக்குது. இந்த நார்சிஸ் மூலமாக நிறைய அப்யூஸ் அனுபவிச்சு எனக்கு நிறைய ட்ராமா இருக்குது. அதுலேருந்து நான் ஹீல் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவங்க. 2வது, நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகணும், என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்கணும். நான் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகுது எப்படி அப்படிங்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிறவங்க மட்டும் வாங்க. அதெல்லாம் இல்லைன்னா அந்த நார்சிஸ்டை அமைதியாக ஹேண்டில் பண்ணுவது எப்படி, அட்ஜஸ்ட் செய்து கொண்டு போவது எப்படி அப்படிங்கிற விஷயத்துக்கெலாம் தயவுசெய்து வர வேண்டாம். அதுக்கு அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ஐடியாலாம் இல்லை. இணையாமல் நீச்சல் அடிப்பது எப்படிங்கிற கதையெல்லாம் இங்கே ரியாலிட்டியில் இல்லை. தட்ஸ் அ மேட்டர். ஓகே, அந்த விஷயங்கள். சரி, நம்ம இன்ட்ரோவுக்கு போயிடுவோம். இந்த வீடியோவை தாராளமாக நீங்கள் உங்களுடைய அட்வொகேட்டுக்கிட்ட கூட நீங்கள் டேரெக்டாகவே காட்டலாம். ஏன்னா இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. அந்த விஷயங்கள் எல்லாம் அஸ் அ நார்சிஸ்ட் ஓரியன்டாக எக்ஸ்க்ளூசிவான கேஸுங்கிறனால இதெல்லாம் அவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஓகேவா, போயிடலாமா? இன்ட்ரோவை போட்டுருவோம். Welcome to the Human Expert Tamil. I am your Rajkumar Pandian, psychologist. Advocating for the narcissist victim. ஒரு நார்சிஸ்டினுடைய விக்டிமுக்கு நாம் என்னென்ன விஷயங்கள்லாம் அந்த கேஸை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும், ப்ளஸ் ஒரு அட்வொகேட்கிட்ட என்னென்ன சொல்ல வேண்டியது இருக்குங்கிற விஷயத்தையும் நீங்கள் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்குது. இது பண்ணுங்கள். ஏன்னா இந்த நார்சிஸ்ட் நம்ம மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கிறேங்கிற பேரில் பலவிதமான குளறுபடி பண்ணுவாங்க. நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தான். ஃபஸ்ட்டு மியூச்சுவல் கொடுக்குறேம்பாங்க, அப்புறம் இல்லையம்பாங்க, அதுமாங்க இதுமாங்க, அந்த மாதிரி பல விதமான விஷயங்கள் வருவாங்க. உண்மையிலே நார்சிஸ்டினோட இன்டென்ஷன் என்ன, அவர்கள்ட்ட மற்ற சம்மந்தப்பட்ட விவாகரம் சம்மந்தப்பட்ட, டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட, அலிமோனி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வாங்க முடியுமா முடியாதா அப்படிங்கிற விஷயங்களை இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு விஷயம் அப்படிங்கிறது, இதுக்கு போகிறதுக்கு முன்னாடி தயவுசெய்து நீங்கள் ஆல்ரெடி ஒரு கவுன்சிலிங் அட்டன் பண்ணி உங்களுடைய ஸ்பௌஸ் அவங்க நார்சிஸ்ட் தான் அப்படிங்கிற விஷயங்களை எங்கள் மூலமாக நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். இல்லை ஒரு ப்ராப்பர் ஒரு வெளியில் கவுன்சிலிங் சென்டரில் போய் நீங்கள் நேரடியாக அப்ரோச் பண்ணி இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இது அந்த இதுக்கெல்லாம் ஆப்ட் ஆகும். ஓகேவா? இந்த ஃபஸ்ட்டு திங்க் அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இன்டென்ஷன் ஆஃப் நார்சிஸ்ட் எதுக்காக நம்ம மேலே கேஸ் போடுறாங்க, இல்லை நார்சிஸ்ட் எதுக்காக முதல்ல கோர்ட்டு வாசப்படியே மிதிக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன வேணும், நியாயம் வேணுமா, தர்மம் வேணுமா, இல்லை என்ன தான் அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம். இந்த சிஸ்டம் இருக்குல்ல, இந்த லீகல் சிஸ்டத்தில் நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்குல்ல, நம்ம விவாகரத்து வாங்கிடலாம், நம்ம அவரை விட்டு பிரிஞ்சு போயிடலாம், இந்த பர்சனை வச்சு இந்த பொண்ணை விட்டு நம்ம பிரிஞ்சு போயிடலாம், இல்லை நம்ம நமக்கு தேவையான ஒரு உரிமையாக நம்மளுடைய குழந்தைங்களுடைய உரிமையாக அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அலிமோனி வாங்கிடலாம், சுதந்திரமான வாழ்க்கையை வாழ்ந்துடலாம், அதுக்கு கோர்ட் நமக்கு சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இந்த மென்டல் அப்யூஸ்லேருந்து நம்ம வெளில வந்தலாம் நினைக்கிறோம்ல. இந்த நம்பிக்கையை உடைக்கணுங்கிறதுக்காகத்தான் ஒவ்வொரு நார்சிஸ்ட்டும் கோர்ட் வாசல் படி ஏறி இறங்குகிறார்கள். இதான் அதோட ஃபஸ்ட்டு பாயிண்ட். விச் மீன்ஸ் இவங்க டிவோர்ஸுங்கிற ஒரு விஷயத்தை அவர்கள் கண்டிப்பாக ஒரு நார்சிஸ்ட் தன்னுடைய விக்டிமுக்கு கொடுக்கவே மாட்டாங்க. கடைசி நேரம் வரைக்கும் கூட நான் தர்றேன்னு சொல்லிட்டு மியூச்சுவலுக்குலாம் ஒத்துக்கிட்டு, நான் மியூச்சுவலுக்கு ஒத்துக்கிறோன்னா நீ மேலே கேஸ் போட்டிருக்கிறல்ல, டொமஸ்டிக் வயலன்ஸ் கேஸ் போட்டிருக்க, அதை எடு அப்படின்னு சொல்கிற ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, இல்லை மென்டல் குரூவல்ட்டி கேஸ் போட்டிருக்கல, அதெல்லாம் விட்ரா வாங்கு, நான் உனக்கு மியூச்சுவல் தர்றேன், கோர்ட்டில் நம்ம என்னங்கிறத பார்த்துக்கலாம், எனக்கு எதுவுமே கூட எனக்கு வேணாம், ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னு சொன்னால் எனக்கு எதுவுமே வேணாம், மியூச்சுவல் கூட கொடுத்துட்டு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறது எல்லாமே வெறும் ஒரு லவ் பாம்பிங். அந்த நேரத்தில் அவங்க மேலே இருக்கக்கூடிய எதிரான வழக்குகளை எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய ஒரு மந்திரம் தான் இதெல்லாம்.
ஒரு மேனிப்புலேஷன் டாக்டிக்ஸ் தான் இதே தவிர கடைசி வரைக்கும் நார்சிஸ்ட் வந்து தன்னுடைய விக்டிமுக்கு விவாகரத்து கொடுக்க மாட்டாங்க, மியூச்சுவலாக கையெழுத்து போட மாட்டாங்க. இதுதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு இன்டென்ஷன். இந்த கேஸை முழுக்க முழுக்க இழுத்து அடித்து உங்களை மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு, எப்படி இதுவரைக்கும் வந்து நம்ம வீட்டில் வந்து பலவிதமான மன உளைச்சலை ஏற்படுத்திக்கிட்டு அனுபவிச்சுக்கிட்டு இருந்தோமோ அதே மாதிரியான மன உளைச்சலை இந்த இடத்துல நம்ம பயங்கரமாக அனுபவிச்சு மென்டலி நம்ம அப்யூஸ் ஆகி, ஏன்னா எனக்கு இது வேணவே வேணாம்ப்பா, இனிமேல் நான் வந்து கோர்ட்டு பக்கமே வரமாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன் பக்கமே வரமாட்டேன், என்னை விட்டுருங்க, நான் அட்வொகேட்டை நான் திரும்பி கூட பார்க்க மாட்டேன், என்னை விட்டுருங்க அப்படின்னு ஓட வைக்கணுங்கிறது தான் இவங்களுடைய முக்கியமான இன்டென்ஷனாக இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, லவ் பாம்பிங் பேஸ். இந்த நேரத்தில் இவர்கள் இந்த மீடியேஷன்லாம் போகிறாங்க இல்லையா, மீடியேஷன் போனவுடனே அங்கே அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கிறது தன்னை அதிகமாக விக்டிமாக அவர்கள் காட்டிக்கொள்வாங்க. தனக்கு மிகப்பெரிய அன்பு இருக்கிறத போல், என் ஸ்பௌஸ் மேலே வந்து எனக்கு மிகப்பெரிய அன்பு இருக்குது, என் குழந்தைங்க மேலாம் அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்குது, அவங்க ஃப்யூச்சருக்காக நான் அவ்வளோ விஷயங்கள்லாம் பண்ணலான் இருக்கேன், இது வரைக்கும் நான் பண்ணது எல்லாமே வந்து நான் பண்ணலை ஆனால் பண்ணுனேன்னு அவங்க சொல்கிறாங்க, இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஏதோ நான் வேறு மாதிரி வந்து ஒரு தவறாக வந்து நானாக நினச்சிக்கிட்டு நானாக வந்து பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சமாளிஃபிகேஷன் தான் அங்கே செய்வாங்க. அங்கே முழுக்க முழுக்க என்ன பண்ணுவாங்க, லவ் பாம்பிங் தான் செய்வாங்க. அதாவது ஒரு நாடக காதல். என்ன இதுதான் உண்மையான நாடக காதல். காதல் பண்ணுறேங்கிற பேரில் ஒரு நாடகம் ஆடுவாங்க, ஏதோ கரசனை இருக்கிறது போல், அப்படியே ரொம்ப பயங்கரமான ஒரு கேரிங் இருக்கிறது போல் அவங்க காட்டிப்பாங்களே தவிர உள்ளே ஒன்றுமே இருக்காது. ஒருவேளை பிரிஞ்சு வந்ததுனால இப்போ அவங்க இதெல்லாம் பார்த்து ஒருவேளை ரியலைஸ் ஆகிருப்பாங்களான்னா இல்லை. யூ ஆர் டீலிங் வித் அ மென்டல் டிஸார்டர் பேஷண்ட். அவர்கள் ஒரு மனநோயாளிகள். அவர்களுக்கு இருக்கக்கூடிய சிவியர் இன்செக்யூரிட்டினால தான் மற்றவங்களை எல்லாத்தையும் இந்த அளவுக்கு ஹார்ம் பண்ணி ஒரு சேடிஸ்ட் மாதிரி மற்றவங்களுடைய துன்பத்தை மட்டுமே பார்த்து சந்தோஷப்படக்கூடிய, அதுதான் அவங்களுக்கு ரியல் டைம் ஃபுட்டு. அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடியவங்க தான் இந்த நார்சிஸ் பர்சனல் டிஸார்டருங்கிற இந்த மனநோயால் பாதிக்கப்பட்ட இந்த ஜீவன்கள். இவங்களால் கடைசி வரைக்கும் 85 வயசு 88 வயசு ஆனாலும் கூட கடைசி வரைக்கும் இவங்களால் தன்னை திருத்திக்க முடியாது. அந்த கெப்பாசிட்டியே அவங்களுக்கு கிடையாது. இது எப்படி அப்படின்னு சொன்னால், ஒரு அனிமலுக்கு கொண்டு போய் நம்ம 6th சென்ஸை புகுத்தலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய மாதிரியான விஷயம். சயின்டிஃபிக்கலாக இட்ஸ் நாட் அ பாசிபிள் திங். ப்ராக்டிக்கலாகவும் இட்ஸ் நாட் அ பாசிபிள் திங். அதனால இந்த நடுவில் வந்து அவங்க வந்து அப்படியே ரியலைஸ் பண்ணிட்டாங்க, தவறுகள்லாம் நினச்சி அவங்க வருந்துறாங்க, அப்படி இப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய ஒரு பொய்யான விஷயம். எப்படியாவது உங்களை அந்த கேஸை விட்ரா பண்ண வச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடணும், உங்களை திரும்பி வந்து வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஒருத்தவங்க இந்த எக்ஸ்ட்ரீமில் செய்வாங்க, இன்னொருத்தவங்க எந்த எக்ஸ்ட்ரீமில் செய்வாங்கன்னா, எனக்கு அப்படியே வந்து டிவோர்ஸ் கொடுத்துருங்க, எனக்கு எப்படியாவது, எனக்கு தேவையே இல்லை, இவங்க கூட நான் வாழவே விரும்பலை, எனக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துருங்கிற மாதிரி அப்படியே மறைமுகமாக சொல்லுவாங்க. நேரடியாக வெளில சொல்ல மாட்டாங்க. சொன்னால் தான் வந்து நீங்கள் ஃபைல் பண்ணிடுவீங்கல்ல, அதெல்லாம் நோட்ஸ் எடுத்துப்பீங்கல்ல நீங்கள், அதனால் அதை சொல்ல மாட்டாங்க. ஆனால் மறைமுகமாக என்ன செய்வாங்கன்னா, அப்படியே ஏதோ மாதிரி வந்து நான் வந்து டிவோர்ஸ் கொடுத்தா வாங்கிட்டு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மென்டாலிட்டிலேயே அவர்கள் இருப்பார்கள். ஆனால் உண்மையிலேயே இவங்களுக்கு டிவோர்ஸ் வாங்கிறதுக்கு எந்த விதமான விருப்பமும் இருக்காது. அது ஒரு மிரட்டல் தான். இதை முக்கியமாக நான் புரிஞ்சிக்க வேண்டியதுக்கு இந்த லவ் பாம்பிங்கில். அந்த மியூச்சுவல் டிவோர்ஸ்க்கு வழக்கம் போல் எந்த விதமான ஒரு வாய்ப்புகளும் கிடையாது. இவங்களா வாலண்டியராக வந்து எல்லா குத்தத்தையும் ஒத்துக்கிட்டு அவங்க வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துருவாங்கணும். இல்லை வந்து சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க பாருங்கள், இந்த டேர்ம்ஸ்க்கெலாம் ஒத்து வந்தால் நீ எனக்கு மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் நான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதே ஒரு பொண்ணாக இருந்தாங்க, அவங்க வந்து நார்சிஸ்டாக இருக்கிறாங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இத்தனை லட்சம் கொடுத்தா நான் வந்து மியூச்சுவல் டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், இல்லை இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு அதை செய்யவே முடியாத ஒரு மிகப்பெரிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க கேட்பாங்க. அது முக்கியமாக அவங்களுடைய டார்கெட்டுங்கிறது மிகப்பெரிய ப்ராப்பர்ட்டி மேலே இருக்கலாம். அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு எப்படியாவது உங்களை வந்து அதை முக்கியமாக இந்த லீகல் சிஸ்டத்து மூலமாக அவங்கள ஜீரோ பண்ணிடலாம், ஃபினான்ஷியலியாக உங்களை ஜீரோ பண்ணிடலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கமாக இருக்கும். ஃபினான்ஷியலி உங்களை ஜீரோ பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் திருப்பி என்ன பண்ணுவாங்க, அதெல்லாம் கொடுத்தவொடனே அவங்க மியூச்சுவல் போவாங்களா? போக மாட்டாங்க. அந்த நேரத்தில் ஏதாவது ஒரு சண்டை போட்டு, இதெல்லாம் நீங்கள் எழுதி கொடுத்துட்டதுக்கப்புறம் கூட அந்த நேரத்தில் ஏதாவது சண்டை போட்டு அந்த மியூச்சுவலை வந்து கலைச்சி விட்டுருவாங்க. அப்படி எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு இல்லைன்னு சொன்னால் என்ன பண்ண முடியும்? யாராவது இப்படி மனசாட்சியே இல்லாமல் இப்படிலாம் பண்ணுவாங்களா சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இன்னும் நீங்கள் அவர்கள் அந்த மனநோயாளிகளை புரிஞ்சுக்கிட்டது நீங்கள் அவ்வளோதான். இதுக்கு மேலே பண்ணுவாங்க. பிரசவ காலத்தில் வந்து தன்னுடைய பொண்டாட்டியை வந்து பார்க்கக்கூடாது, தன்னுடைய மனைவியை வந்து பார்க்கக்கூடாது, அந்த நேரத்தில் கூட வந்து இவங்களை வந்து டாப் ப்ரியாரிட்டியாக எல்லாரும் தேடணும் அப்படிங்கிறதுக்காக அந்த நேரத்தில் கூட ஒரு கணவனாக ஒரு நார்சிஸ்ட் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க போய் ஒளிஞ்சிக்கிட்டு அந்த நேரத்தில் கூட அந்த பிரசவ வலியோடு சேர்த்து இந்த எமோஷனல் பெயினையும் கொடுக்கணும்னு நினைக்கிறக்கூடியவங்க தான் இந்த நார்சிஸ் பர்சனாலிட்டி டிஸார்டர். நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். என்ன எல்லாமே சரியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து அன்னைக்கு யாருமே சந்தோஷமாக தூங்கிடக்கூடாது, ஒரு நாள் நிம்மதியாக தூங்கியிருக்க முடியாது. இதுதான் அவங்க.
என்ன. அதனால் இவர்கள் இந்த மாதிரி மியூச்சுவல் டிவோர்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இவங்க டேர்ம்ஸ் ஓரியன்ட் போடுறதும் சரி, இது அதாவது அவங்க அதெல்லாம் பார்க்கும்போது பரவாயில்ல, சிம்பிளாக தான் இருக்குது, செஞ்சலாம் போல அப்படின்னு தோணும். அப்புறம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராக் பண்ணி இழுத்துட்டு போய் ஒரு பெரிய விஷயத்தை செய்ய வச்சு கடைசியில் நம்மளை ஜீரோ பண்ணி இந்த விஷயத்துலேருந்து எப்படியாவது நம்மளை டார்ச்சர் பண்ணணும் தான் பார்ப்பாங்க. ஒட்டுமொத்தத்தில் நம்மளே கேஸ் வேணாம்னு சொல்லிட்டு கேஸ் கடை தூக்கி போட்டு ஓடணும். அதான் அவங்களுடைய முக்கியமான ஒரு விஷயங்களாக இருக்கும். டிஃபெண்டிங், அவங்க மேலே வைக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டுகளை பொதுவாக யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. பட் இவங்க பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும்னு சொன்னால், இவங்க வந்து பகிரங்கமாக என்ன பண்ணுவாங்கன்னா, அது அப்படிப்பட்ட ஒரு விஷயமே நடக்கல, அந்த இடத்துலேயே நான் இல்லை அப்படின்ட்டு பகிரங்கமாக வந்து அப்படியே நம்பவே முடியாத ஒரு பொய்யை கூட அப்படியே பயங்கரமாக சொல்லுவாங்க. இப்படிலாம் ஒரு மனுஷன் பொய் சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு டிஃபெண்டிங் நேச்சரில் இருக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி நாம் வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோன்னு வைங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ஒரு கேஸ் போடுறாங்க, அவங்க ஒரு பெட்டிஷன் போடுறாங்க, உள்ளே கொண்டு வர்றாங்க, வாட் எவர் த பெட்டிஷன், அந்த ப்ரொசீடிங் ஓரியன்டான ஒரு ப்ரொசீடிங் இது எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான ஒரு ஏதாவது ஒரு பெட்டிஷன் கொண்டு வராங்க. அதுக்கு நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா அதை முடியற முன்னாடி இன்னொரு பெட்டிஷனை கொண்டு வருவாங்க. நாம் ஏதாவது பெட்டிஷன் போட்டால் அதுக்கு வந்து எந்த விதமான விஷயங்களையும் அப்படியே வாய்தா கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹியரிங்க்கு வந்து அப்படியே வாங்கிக்கிட்டே இருப்பாங்க. ஒட்டு மொத்தத்தில் அவர்கள் இந்த கேஸை வந்து சரியான ஸ்மூத்தான பாதையில் போக விட மாட்டாங்க. ரொம்ப நேர்மையாக அவங்க நடந்துப்பாங்கன்னு நினச்சா நம்மளுடைய முட்டாள்தனம் தான். அதே மாதிரி நாம் ஜஸ்ட்டு டிஃபெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னு சொன்னால், அவங்களுக்கு நம்ம எந்த விதமான ப்ரெஷரையும் கொடுக்கல, எந்த விதமான விஷயமும் கொடுக்கல, நாங்கள் நல்லவங்க, நாங்கள் இதை செய்யலை, நாங்கள் அப்படி பண்ணலை, இப்படிங்கிற மாதிரி விஷயங்களை மட்டும் நம்ம டிஃபெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா நம்மளால் இந்த கேஸில் ஜெயிக்க முடியாது. அவங்களுக்கு அதீதமான ப்ரெஷரை போட்டு இந்த லீகல் சிஸ்டம் அப்படிங்கிறது விக்டிமுக்கான ஒரு லீகல் சிஸ்டம் தானே தவிர, இது ஒன்றும் அப்யூஸரை வந்து நீ இஷ்டத்துக்கு நீ அப்யூஸ் பண்ண எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருப்போம்னு சொல்லிட்டு என்கரேஜ் பண்ணக்கூடிய லீகல் சிஸ்டம் இது கிடையாது. இந்த கான்ஸ்டியூஷன் அப்படி கிடையாது. அப்படிங்கிறத வந்து அவருக்கு நம்ம செயல் மூலமாக, நம்ம பிஹேவியர் மூலமாக நம்ம ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அவங்க இந்த இடத்த விட்டு கிளம்புவாங்க. ஒரு வழியே இல்லாமல் கோர்ட் வந்து டிவோர்ஸ் கொடுத்தா மட்டும்தான் முடியுமே தவிர இதில் வேறு எந்த விதமான சொல்யூஷனும் கேட்க முடியாது. இது கிட்டத்தட்ட வந்து ஒரு அதிகாரத்து மூலமாக தான் இதை வந்து நம்ம சாதிச்சிக்க முடியுமே தவிர இவங்கக்கிட்ட கெஞ்சியோ இவங்க சொல்கிறக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் ஒத்து போயோ நம்மளால் செய்யவே முடியாது. ஏன்னா கடைசி நேரத்தில் காலம் வாரிடுவாங்கல்ல. ப்ரேயர் என்ன கேட்கலாம், நம்ம கேட்க வேண்டிய டிமாண்ட் அப்படிங்கிறது என்னவாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இப்போ ஒரு நார்சிஸ்ட் ஹஸ்பண்டாக இருக்கார், அவர்கிட்ட வந்து அலிமோனி வாங்க முடியுமா, அது கேட்குறது எப்படிப்பட்டதாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இதில் ஒரு நார்சிஸ்ட் ஹஸ்பண்டாக இருந்தால் கண்டிப்பாக அவர் என்ன பண்ணிக்கிட்டு இருப்பாருன்னா, ஆல்ரெடி மெயின்டெனன்ஸ்க்காக ஏதாவது ஒரு சிம்பிள் அமௌண்ட்டை வந்து ஆல்ரெடி அவர் கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். ஏன்னா நாளைக்கு அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக. இதை எப்போ இருந்து கொடுக்க ஆரம்பிச்சிருப்பார், எப்போ இவங்க வந்து கோச்சிக்கிட்டு அம்மா வீடு போனாங்களோ அப்போ இருந்தே அவர் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கலாம். இல்லை ஒரு கான்க்ரீட்டாக வந்து ஒரு மெயில்லையோ இல்லை ஒரு ரெக்கார்டு ஓரியன்டாவோ நீ எனக்கு காசே கொடுக்க வேணாம் அப்படின்னு சொல்ல வச்சுருப்பாங்க. அப்படி சொல்ல வச்சு வேணால் அதை வந்து ரெக்கார்டாக வச்சுக்கிட்டு காசு கொடுக்காம வேணா இருந்திருக்கலாம். ஆனால் மேக்ஸிமம் வந்து இவங்க அப்போ இருந்தே மெயின்டெனன்ஸ் காசு மாதிரி கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பாங்க. இது தன்னை விக்டிமாக காட்டிக்கிறதுக்காக, பாரு எவ்வளோ ஜென்யூனாக இருக்கார் பாரு இவர் அப்படின்னு காட்டிக்கிறதுக்காக. அப்போ அந்த மாதிரியான ஒரு ஆட்கள்கிட்ட நாம் வைக்கக்கூடிய ப்ரேயர் அப்படிங்கிறது ஒரு மெயின்டெனன்ஸ் ஓரியன்டாக. ஏன்னா அப்போ அவங்க வந்து ஒரு வேளை டிவோர்ஸ் இதெல்லாம் பயங்கரமாக நெருக்கடி வருது அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அடுத்த இடத்துக்கு எங்கே மூவ் பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவங்க இந்த மாதிரி மாதம் கொடுக்குறேன், அந்த மாதிரி பல விதமான கண்டிஷன் போடுவாங்க. மாதம் நான் இதை பண்ணுறேன், மாதம் குழந்தைகளுக்கான ஃபீஸை ஏற்றுக்கிறேன், ஆனால் அதுக்குள்ளே என்ன கண்டிஷன்னா குழந்தைகளை என்னை பார்க்க விடணும், குழந்தைங்க நான் பேசும்போது அவங்க பக்கத்தில் இருக்கக்கூடாது, குழந்தைகளை சில நேரங்களில் நான் வெளியில் கூட்டிகிட்டு போகணும், அப்படி இப்படின்னு பலவிதமான கண்டிஷனை வந்து அவங்க போடுவாங்க. நாம் ப்ரேயர் பண்ண சொல்கிறதுக்கு முன்னாடி அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இந்த மாதிரியான கண்டிஷன் எல்லாத்தையும் போடுவாங்க. இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் இருக்குது. அப்போ ஒட்டுமொத்தமாக நம்மளுடைய ப்ரேயர் அப்படிங்கிறது டிவோர்ஸ் அப்படிங்கிறது இருக்கலாம், ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுங்கிறது கண்டிப்பாக இருக்கலாம் பை ப்ரூவிங் த மென்டல் குரூவல்ட்டி. மென்டல் குரூவல்ட்டி பொறுத்த வரைக்கும் இது வந்து விக்டிமினுடைய கோடிபெண்டன்சி நேச்சருக்கு ஏற்ற மாதிரின்னு வச்சுக்க வேண்டியது. விக்டிம் வந்து முழுக்க எமோஷ்னலி வந்து அப்யூசரை வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கிறாங்கங்கிற பட்சத்தில் அவங்கக்கிட்ட ஆக்சுவலி எந்த விதமான எவிடன்ஸும் இருக்க போகிறதில்ல இவங்களுக்கு அகைன்ஸ்டாக. அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்மளோட அட்வொகேட்டாக வந்து உங்களுடைய திறமையை பயன்படுத்தி நீங்கள் இந்த மென்டல் குரூவல்ட்டி உங்களால் நிரூபிக்க முடிஞ்சதுன்னு சொன்னால், அதுக்கு மேலே என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய முடிஞ்சதுன்னு சொன்னால், அப்படி நிரூபித்து நாம் வந்து கோர்ட் ஆர்டர் மூலமாக தான் நம்ம வந்து இவங்ககிட்ட இருந்து ஒரு ஆர்டர் மூலமாக தான் நம்மளால் எதையும் வாங்கிக்க முடியுமே தவிர மற்றபடி வந்து இது பண்ண முடியாது.
உண்மையிலே அந்த மாதிரி ஒரு ப்ரேயர் வைக்கணும்னு சொன்னால் இந்த ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்று வந்து நம்ம வந்து எப்படியாவது நம்ம டிவோர்ஸ் வாங்கணும்னு நம்ம நினைக்கிறது, இல்லைன்னு சொன்னால் இந்த மாதிரி மென்டல் குரூவல்ட்டியை நம்ம நிரூபித்து, இல்லை டொமஸ்டிக் வயலன்ஸ் ஓரியன்டான விஷயங்கள் வாட் எவர் அது எல்லாத்தையும் நம்ம நிரூபித்து வாங்கணும்னு சொன்னால் இதுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்து இந்த மாதிரி ஜஸ்ட்டு நான் வந்து வாங்கிட்டு டிவோர்ஸ் மட்டும் வாங்கிட்டு போயிடுறேன்னு சொன்னால் அது வந்து நார்மலாக இருக்கக்கூடிய விக்டிம். இதுக்கு மேலே வந்து இந்த கேஸ் வந்து இழுத்தா இவங்களுக்கு வந்து இவங்களால் வந்து ஃபினான்ஷியலி பண்ண முடியாது, ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு நார்மலாக ஃபினான்ஷியலி கொஞ்சம் ரொம்ப டவுனாக இருக்கக்கூடிய ஆட்களுக்கு அப்போதைக்கு அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் மட்டுமே போதுமானது. ஏன்னா ஒரு நார்மல் பர்சனே அலிமோனிக்கு அவ்வளோ இழுத்தடிக்கும் பொழுது இவங்க வந்து எவ்வளவு இழுத்தடிப்பாங்கங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அலிமோனிக்கு லீகல் ரீதியாக என்னென்ன மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா விதமான ஒரு ப்ரெஷரையும் கொடுத்து டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ விக்டிம் ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியலி ரொம்ப இன்ஸ்டேபிளாக இருக்கக்கூடிய ரொம்ப கஷ்டப்படுற ஒரு ஆளாக இருந்தாங்கன்னு சொன்னால் கேஸை வந்து சீக்கிரம் முடிக்கணும்னு அவங்க விக்டிம் வந்து அவங்களுடைய மனநிலைமையில் இருந்ததுன்னா அவங்களுக்கு டிவோர்ஸ் மட்டுமே போதுமானது. இல்லை நான் ஃபைட் பேக் பண்ணுறேன், எனக்கான உரிமையை நான் கிளைம் பண்ணுறேன், என்னோட குழந்தைகளுக்கான உரிமையை நான் கிளைம் பண்ணுறேன், நான் எவ்வளோ தூரம் வேணாலும் ஃபைட் பண்ண ரெடி அப்படின்னு சொன்னால் அவங்க அலிமோனியை ஆர்டர் மூலமாக நம்ம வாங்கிக்கலாம். விச் மீன்ஸ் நாம் லீகல் ஓரியன்டாக நம்ம போடக்கூடிய இது மூலமாக நம்மளுடைய கிளைம் மூலமாக நம்ம த்ரூ த கோர்ட் மூலமாக தான் வாங்க முடியுது. மற்றபடி வேறு எதுவும் நம்ம வந்து ப்ரேயர் வைக்க முடியாது. அண்ட் இந்த ப்ரேயர் வைக்கிறதுல மூன்றாவது முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்க மேனிப்புலேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸை எப்படியாவது உருவாக்கலாம்னு அவங்க நினச்சிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தை மூலமாக எப்படி ஸ்பேஸை உருவாக்கலாம், கொஞ்சமாக காசு கொடுத்து எப்படி ஸ்பேஸை உருவாக்கலாம், இல்லை காசே கொடுக்காம எப்படி ஸ்பேஸ் உருவாக்கலாம். ஏன்னா காசே கொடுக்காம இருந்தால் ஃபினான்ஷியலி ஆல்ரெடி இவங்க ஜீரோவாக இருக்காங்க, இவங்க ரொம்ப வல்னரபிளாக இருக்காங்கல்ல, இன்னும் அவங்க கீழே போயிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்கள வந்து சேருவாங்கல்ல, அப்படிங்கிறதுக்காக இது பண்ணலாம். இந்த மாதிரி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது இருக்குது, அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறது. இது எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு நாம் வந்து அதுக்கேற்ற ப்ரேயரை வந்து நம்ம கொடுக்க வேண்டியது இருக்குது. பிரிங்கிங் அதர் இன்டு ஃபேமிலி நாம் செய்ய வேண்டியது அப்படிங்கிறது இதில் வேறு வழியே இல்லை. இதில் நிறைய விதமான ஃப்ளையிங் மங்கீஸ், அதாவது நார்சிஸ்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள், டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஆன் த கோர்ட்லேயும் சரி ஆஃப் த கோர்ட்லேயும் சரி. அப்போ அவங்கள எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து ஒரு 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 இது பண்ணணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட ரைட்ஸை வந்து கரெக்டாக வந்து என்ஷூர் பண்ண வேண்டியது இருக்குதுன்னு சொன்னால் அவங்கள எல்லாத்தையும் நம்ம வந்து இந்த மாதிரி கேஸ்குள்ளே வந்து அவங்கள இழுத்துட்டு வர்றதுங்கிறத ரொம்ப நல்லது. அவங்களையும் வர வைப்போம். ஏன்னா அவங்களும் இன்டைரக்டாக அந்த விக்டிமுக்கு வந்து அவங்க பயங்கரமான ஒரு ப்ரெஷரை கொடுக்குறாங்கல்ல. அப்போ அந்த ப்ரெஷரை பொறுத்த வரைக்கும் கொடுக்கறதுக்கு ஏன் அதை கொடுக்குறாங்கங்கிற விஷயங்கள்லாம் நம்ம லீகலாகவே நம்ம கேட்கலாம். அவங்களையும் இந்த மாதிரி வந்து கோர்ட்டுக்குள்ளே கொண்டு வர வைக்கலாம். அப்படி செய்யும் போது தான் நமக்கான நியாயம் அப்படிங்கிறது இன்னும் உறுதிப்படுத்தப்படும். எஸ், டைலட்டரி டாக்டிக்ஸ், இந்த டிலேட்டரி டாக்டிக்ஸ் தான் நம்ம எக்ஸாஸ்ட் ஆகி இந்த கோர்ட்டை விட்டு போகிற அளவுக்கு எவ்வளவு டிலே பண்ண முடியுமோ அவ்வளவு டிலே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. கடைசி கட்டத்தில் கூட வந்து எப்படியாவது கெஞ்சி கூத்தாடி இன்னும் ஒரு வாய்தா வாங்குவாங்க, இன்னும் ஒரு ஹியரிங்க்கு அவங்க கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இப்படியே டிலே பண்ணி கடைசியாக வந்து கன்ஃபர்ம் பண்ணுற நேரத்தில் கன்ஃபர்ம் பண்ணாமல் இருக்கிறது, ஏன்னா அவங்க கவுண்டர் கொடுக்குற வேண்டிய நேரத்தில் கவுண்டர் கொடுக்குறத டிலே பண்ணுறது, இல்லை சம்மந்தமே இல்லாமல் நல்ல கேஸ் வந்து சரியாக சீராக போய்கிட்டு இருக்கும், அப்போ சம்மந்தமே இல்லாத ஒரு பெட்டிஷனை வந்து மூவ் பண்ணி ஒரு உள்வழக்காக இதெல்லாம் சேர்த்துக்கணும்னு சொல்லிட்டு கிளைம் பண்ணுறது. இந்த மாதிரி பலவிதமான டாக்டிக்ஸை உண்டு பண்ணி இந்த கேஸை ஜவ்வாக இழுக்கிறதுக்கு எல்லா வழிகளையும் பார்ப்பார்கள். அந்த விக்டிம் வந்து எக்ஸாஸ்ட் ஆகி ஓடணுங்கிறது தான் அவங்களுடைய டார்கெட். அப்போ இந்த மாதிரியான நேரங்களில் இன்னும் நாம் வந்து என்ன பண்ண வேண்டியது இருக்குன்னா, ரொம்ப கிளியராக வந்து நம்ம அடிக்க வேண்டியது இருக்குது. அவங்க திருப்பி இந்த மாதிரி வாய்தா வாங்குறத வந்து அதை தவிர்க்கிற அளவுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு இந்த கேஸ் வந்து டைட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டைட் பண்ணி கொண்டு போக வேண்டியதுங்கிறது நம்மளுடைய கடமை. அண்ட் இவங்களுடைய இன்டென்ஷன் என்ன இன்டென்ஷனுக்காக இவங்க இதை செய்ய பார்க்குறாங்க, இவங்களுக்கு பாசத்தினாலேயோ பந்தத்தினாலேயோ இவங்க திருப்பி சேர்ந்து வாழணும் அப்படின்னு அவங்க நினைக்கல. அவங்க திருப்பி இதே விக்டிமை கூட்டிகிட்டு போய் இதே மாதிரி மென்டல் அப்யூஸ் பண்ணி கடைசி நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கிற இந்த லீகல் சிஸ்டத்தையும் உடச்சி இந்த ஹோப்பையும் உடச்சி அவங்க வந்து இந்த மாதிரி எல்லா விதமான விஷயங்களையும் பண்ண நினைக்கிறாங்கங்கிற இவங்களுடைய ரியல் இன்டென்ஷனை நம்ம எப்படியாவது வந்து நீதி அரசர்கள்ட்ட வந்து புரிய வைக்கிறதுங்கிறது, ரெஸ்பெக்டட் ஜட்ஜுக்கு வந்து புரிய வைக்கிறதுங்கிறது நம்மளுடைய தலையாய கடமையாக இருக்க வேண்டியது இருக்குது. தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். No one can support them.
இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இங்கே புரிஞ்சிக்க வேண்டிய சைக்கலாஜிக்கலாக. வெளியிலேருந்து பார்க்கும்போது இது ஒரு ஒரு ஹாலோவான் தியரி மாதிரி தான். இது வெளியிலேருந்து பார்க்கும்போது அப்படியே பெருசாக வந்து இருக்கிறது போல், இவங்களுக்கு அப்படியே எல்லாருமே கோர்ட்டில் இருக்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணுற மாதிரியும், வெளியிலேருந்து நிறைய சப்போர்ட் இருக்க மாதிரியும், பொலிட்டிக்கல் சப்போர்ட்லேருந்து எல்லா சப்போர்ட் இருக்கிற மாதிரியும் ஒரு பிம்பம் அப்படிங்கிறதே அவங்க கட்டமைப்பாங்க. உண்மையிலேயே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் உள்ளே வந்தாலும் கூட ஆரம்ப காலகட்டத்தில் இவங்க பண்ணுற ஒரு மாதிரி வந்து இவங்க அவங்கள ட்ரைவ் பண்ணுற அந்த ஒரு விஷயத்தை பார்த்து அவங்களே ஒரு மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகி அவங்களே விலக ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்ல வராங்கங்கிறதே வந்து யாருக்குமே வந்து புரியாது. ஏன் புரியாதுன்னா இவங்களோட இன்டென்ஷனுங்கிறத அவ்வளோ ஹைட் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் எதையுமே சொல்லாமல் இவங்க ஒரு மாதிரி இன்டெரக்டாக மற்றவங்கள புஷ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. சரி, ஓகே, உனக்கு என்னப்பா வேணும், டிவோர்ஸ் வேணுமா, வா டிவோர்ஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு வரும்போது எனக்கு டிவோர்ஸ் தான் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேஸ் நகரம் ஆரம்பிக்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்ககிட்ட அந்த இன்டென்ஷன் அப்படியே மாற்றுவாங்க. என்ன மாற்றுவாங்கன்னா, நான் சேர்ந்து வாழ விருப்பப்படுறேன். நேற்று ஒன்று சொல்லுவாங்க, இன்றைக்கி வேறு ஒன்று சொல்லுவாங்க. இது தடுக்குது அது தடுக்குதுன்னு பொய்யான பல விதமான காரணங்களை அவங்க சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு சப்போர்ட்டாக வரக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய நேரம் வந்து பயங்கரமாக விரயமாகுது. இவங்களுக்கு எஃபோர்ட் போடுறதுனால எந்த பிரயோஜனம் இல்லைங்கிறது அவங்களுக்கு தெரிய வரும்போது இவங்களாலையும் ஆக்சுவலி யாருங்க எதுவும் ஆக போகிறதில்ல. இவங்க செய்கிறேங்கிற பேரில் மற்றவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். அந்த சப்போர்ட்டுக்கு அவங்க என்ன செஞ்சு வச்சாங்களோ, நார்சிசிஸ்ட் வந்து என்ன செஞ்சு வச்சாங்களோ அதை விட பயங்கரமான ஒரு விஷயத்தை ஆப்போசிட்டில் இருக்கவங்ககிட்ட வந்து கிளைம் பண்ணுவாங்க. எப்படியாவது அவங்ககிட்ட அதை வாங்கணும்னு நினைப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க எக்ஸாஸ்ட் ஆகி பாதி வழியிலேயே பல சப்போர்ட்டர்ஸ் வந்து இவங்களை விட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்களுக்கு சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அதை கண்டு நம்ம பயப்பட தேவையில்லை, அதை பற்றி நம்ம ஒரி பண்ண தேவையில்லை. இவங்க இழுக்க எல்லாரும் தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஆஃப்டர் த கோர்ட் மீடியேஷன் இதுவும் நடக்கும். பஞ்சாயத்து வைக்கிறது, இவங்களை கூட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன், அவங்கள கூட்டு பஞ்சாயத்து வைக்கிறேன், என் லாயர் ஆஃபீஸ்லேயே பஞ்சாயத்து வைப்போம், அட்வொகேட் ஆஃபீஸ்லேயே நம்ம பஞ்சாயத்து வச்சுருவோம். இப்படிங்கிற மாதிரி பலவிதமான விஷயங்கள் அப்படிங்கிறது நடக்கும். வெளியில் இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கும். நாம் நம்பி வேறு ஏதாவது ஒரு விஷயத்துக்காக அவங்க கூப்பிட்டுருப்பாங்க, நம்மளும் நம்பி போவோம். ஆனால் அந்த கான்வர்சேஷன் அந்த பஞ்சாயத்து முடிஞ்சு வரும்போது தெரியுது அவங்க வேறு ஏதோ ஒரு விஷயத்தை சாதிச்சிருப்பாங்க அது மூலமாக. அண்ட் எப்பயுமே அப்படியே கழுகு மாதிரி இப்போ நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு இது சிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு, ஏதாவது ஒரு வாயை விட்டுற மாட்டோமா, ஏதாவது ஒன்று பண்ணிட மாட்டோமா, அதை வச்சு ஏதாவது ஒரு வாயை விட்டுற மாட்டாங்களா, பண்ணிட மாட்டாங்களா, அதை வச்சு ஏதாவது ஒன்று பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முழுக்க கேஸை திசை திருப்பதுக்கும் விக்டிமை வந்து அப்படியே ஆசை காட்டி உனக்கு வந்து நான் சரியாக உனக்கு தேவையானது செஞ்சு தர்றேன், இல்லை நான் உன்னை சேர்ந்து வாழ வைக்கிறதுக்கு எதாவது பண்ணுறேன் இப்படின்னு ஆசை காட்டி எல்லா விதமான விஷயங்கள்ல இருந்தும் அவங்கள வந்து விளக்கிறதுக்கு, இந்த கேஸ்லேருந்து விளக்கிறதுக்கு எல்லா வேலைகளையும் அவர்கள் பார்ப்பார்கள். நாம் விக்டிமனுடைய அட்வொகேட்டாக இருக்கிற பட்சத்தில் நம்ம மீதும் பேரம் பேசப்படும், எல்லாமே நடக்கும். எல்லா விஷயத்துலையும் நாம் கவனமாக இருக்க வேண்டியது இருக்குது. ஓகே, இதில் மேலே என்னென்ன விஷயங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். மேக் மேனிப்புலேஷன் நாட் ஒர்க். எஸ், இந்த மாதிரி எல்லா விதமான ஒரு மேனிப்புலேஷன் என்ன விதமான ஹோப் இருந்தாலும் கூட அதை உடச்சி நாம் வந்து இதிலேருந்து வெளில வர வேண்டியது இருக்குது. இந்த மேனிப்புலேஷன் இந்த டாக்டிக்ஸ் எல்லாம் வந்து பெரிய அளவில் வந்து லாங் டைமில் வந்து எடுபடாதுங்கிறத அவங்களுக்கே தெரிய வந்துடும். மற்ற மேட்டர் இஸ் கோர்ட்டுக்கும் தெரிய வரும். கோர்ட் அது மாதிரி வந்து அதுக்கப்புறம் சிவியராக இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ தட் இந்த மேனிப்புலேஷனுங்கிறது எந்த எக்காரணத்தை கொண்டு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி விட்டுறக்கூடாது. அவங்களுக்கு ஒரு பாயிண்ட்லையாவது நம்ம வந்து சமரசமாக நம்ம போயிடக்கூடாது. இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். எஸ், அஸ் அ விக்டிமாக நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது உங்களுக்கானது. த லாஜிக்கல் கன்ஃபரண்ட் அண்ட் த ஃபைட் பேக். லாஜிக்கலாக நம்மளுடைய அந்த நார்சிஸ்ட்டை வந்து நம்ம வந்து என்ன பண்ண வேண்டியது, நம்மளுடைய எமோஷன்ஸை வந்து சரி பண்ணிக்கிட்டு லாஜிக்கலாக நம்ம திங்க் பண்ண ஆரம்பித்து லாஜிக்கலாக அவங்கள கன்ஃபரண்ட் பண்ண ஆரம்பிக்கணும். அவங்கள எதுக்கு ஆரம்பிக்கிறது மட்டும்தான் நமக்கு ஒரே வழியை தவிர அவங்களோட எந்த சமாதானமாக போய்ங்க எத்தனையோ வருஷம் நம்ம சமாதானமாக போயிருக்கோம், என்ன சமாதானமானாலும் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஸ்ட்ரென்தனிங் த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். எஸ், உங்களுக்கும் அட்வொகேட்டுக்குமான ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறத ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது முக்கியமானது, உங்களுக்கும் இப்போ ப்ராப்பர்ட்டி ஓரியன்டான விஷயங்கள் இருக்குன்னா உங்களுக்கும் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்குமான உறவு அண்ட் சைக்காலஜிஸ்ட்டுக்குமான உங்களுக்குமான அந்த ப்ரொஃபஷனல் ரிலேஷன்ஷிப். யாரெல்லாம் ப்ரொஃபஷனலாக அவங்களோட பிக்சருக்குள்ளே இன்வால்வ் ஆகிறாங்களோ எல்லாத்தினோட ரிலேஷன்ஷிப்பையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி அது மூலமாக நமக்கு ஒரு கிளாரிட்டியும் அந்த கிளாரிட்டி மூலமாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டும் கிடைக்கும். அதை வச்சு நம்மளை இன்னும் நம்ம எப்படி வந்து எக்யூப் பண்ணிக்கலாங்கிறத அஸ் அ விக்டிமாக நம்ம யோசிக்க வேண்டியது இருக்குது. அண்ட் கவுன்சிலிங் கேன் பி த பெஸ்ட் வே. கோர்ஸ் எஸ், அஸ் அ சைக்காலஜிஸ்ட்டாக ஐ எம் ஆல்சோ ரெடி டு கிவ் அ கவுன்சிலிங். பட் த மேட்டர் இஸ், நீங்கள் நார்சிஸ்ட்டை எதிர்க்க ரெடியாக இல்லைங்கிற பட்சத்தில் தயவுசெய்து கவுன்சிலிங் வர வேண்டாம். உங்கள் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. ரெண்டாவது முக்கியமான ஒரு விஷயங்கிறது, உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கணும். நீங்கள் எமோஷ்னலி ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக மட்டும் கவுன்சிலிங் வந்தால் போதுமானது.
நான் ஃபைட் பேக் பண்ண மாட்டேன், நான் அட்ஜஸ்ட் பண்ணி போகிறதுக்கெலாம் கவுன்சிலிங் ஒத்து வராது. அது உங்களுடைய பாதை, நீங்கள் பார்த்துட்டு போங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரம் த ஹியூமன் எக்ஸ்பர்ட் தமிழ் யூடியூப் சேனல். ஐ ஆம் யுவர் ராஜ்குமார் பாண்டியன், சைக்காலஜிஸ்ட். That is what here.